ஏண்டி சின்ன பாட்டிய சந்தைக்கு அனுப்பிச்சு வச்சா மீன் வாங்கிட்டு வர சொல்லி இன்னும் காணமே. சின்ன பாண்டிய நம்பி நானும் அடுப்புல உல வச்சுட்டேன், இன்னும் காணோம். தோ வந்துட்டேன் சின்ன பாண்டி. சைக்கிள்காரன் ஊருக்கெல்லாம் வெள்ளக்காரன் எல்லாம் நமக்கு தான் வெயிட்டிங்க. ஆமா சின்ன பாண்டி. பாக்கியா எல்லாம் உயிரோட இருக்குது. நீ கொடுத்த பணத்துக்கு மொத்தமா வாங்கிட்டு வந்துட்டேன். நான் போயிட்டு வந்ததுக்கு ராத்திரி எனக்கு கொஞ்சம் மீன் குழம்பு எடுத்து வச்சிரு, மறந்துடாத. உனக்கு இல்லாததா? அதுக்கு இல்லக்கா, உங்க வீட்டுக்காரர் தண்ணியை போட்டாருன்னா சட்டியை கூட நக்கிறாரு. அதுக்கு தான் சொன்னேன். மல்லிகாக்கா இந்தாங்க, உங்க சாமான் எல்லாம் சரியா இருக்குன்னு பாத்துங்க. பெரியவரே, நீங்க கேட்ட மாதிரியே சிட்டுக்குருவி லேகியும் கம்மியா சாப்பிடுங்க. அதிகமா சாப்பிட்டீங்க அப்புறம் மேல கிளம்பிடுவீங்க. இது உங்களுக்கு, இது உங்க பொண்டாட்டிக்கு. என்ன சின்ன பாண்டி கூட்டத்துல வந்து கொடுத்துட்டியே? உன்னை பத்தி 4 பேர் தெரிஞ்சுட்டு இருந்தா ஏங்க? சும்மா இரு சின்ன பாண்டி, அவர் தாத்தா மாதிரி. கஸ்தூரி என்ன? இந்தா. எனக்கு வேண்டாம், நான் தான் காசு கொடுக்கலையே. என்ன? நீ உங்க அப்பங்கிட்ட ஜாக்கெட் தச்சு கொடுன்னு அழுதுட்டு இருந்த, நான் பாத்துட்டு இருந்தேன். சந்தைக்கு போயிருந்தேன், காசு கொஞ்சம் எச்சா இருந்தது, அதான் வாங்கிட்டு வந்தேன். சின்ன பாண்டி ஒரு அண்ணன் நினைச்சுக்க புடி. சரிண்ணே. இங்க பார், ஊர் போட்ட கலர் கொடிங்க, இந்த கட்சி கொடிங்கெல்லாம் பொம்பளைங்க ஜாக்கெட்டா மாறினா எவ்வளவு பொம்பளைங்க மானம் காப்பாற்றப்படும். இதெல்லாம் என்ன மாதிரி அறிவாளிக்கு தான் புரியுது, மத்தவங்களுக்கு ஏன் புரியுது? பாப்பா மாமா, அந்த முனிசாமி 2 இட்லி வையே. வெச்சிட்டேன். வா வந்துட்டேன். அந்த நடுவுல இருக்கானே அவனுக்கு இந்த டீ கொடு. கொடுத்துட்டேன். வா வந்துட்டேன். என்னங்க சின்ன கருப்பன் சொன்னா பாப்பா எந்த வேலையும் செய்யும் போல இருக்கு. ஆமா ஆமாப்பா, என் பொண்ணு சின்ன கருப்பன் நில்லுன்னா நிக்கும், உட்காருன்னா உட்காரும், எழுந்துருன்னா எழுந்திருக்கும். அவ்வளவு ஏன், ஆக எந்த வேலை சொன்னாலும் அவன் சொன்னாதான் செய்யும். பாப்பா கொடுத்த டீ தேவாமிர்தமா இருக்கு. குடிக்கிறது கடனுக்கு இதுல வர்ணிப்பு வரையா? போடா. யோ நீ வாயா, ஒரு கை குறையுது. காசு இல்ல மாமா. ஏப்பா நீயாவது வாப்பா, ஒரு கை குறையுது. என்கிட்டதான் நீ கடன் சொல்லுவிய மாமா. என்னடா வர்ற பய போற பயிலெல்லாம் மாமாங்கிறீங்க? மாமா பொண்ணை பெத்தவெல்லாம் ஒரு நாளைக்கு மாமாய்தான் தீரணும். எனது அருமை பாப்பா தேநீர் விடுதியின் அதிபர் சின்ன கருப்பன் அவர்களே, அவரது மாமா நொல்லக்கண் அவர்களே, பாப்பா அவர்களே, இங்கே இட்லியை புட்டு தொட்டு சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். வணக்கம். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு சிறப்பு தேநீரும் என் சகாக்களுக்கு சுமாரான தேநீரும் வேண்டும். பாப்பா மாமா, உன் கை நாள் நேத்து ஒரு டீ போட்டியே, அது இங்க இருக்கு. அதோ குடுறா. இந்தா இத அவனை காட்டு. தாய்க்குழவே. ஐயோ, மாமா காலை பிடிக்கிறாரு. யோ சாயா, என்னைய திடீர்னு கால்ல விழுந்துட்டான்? இவரு ஒரு பழைய மந்திரி, தாய் குலத்தை பார்த்தா காலில் விழுந்துருவார். எதுக்கு கொலுசை கழட்டுறதுக்கா? காலில இருந்து ஆரம்பிப்பாரு மரியாதைய. யோ எப்ப எந்திரிப்பான்? ஒரு நாள் அவங்க அவனை தூக்கிட்டு போவையா? தூக்குங்கடா. அவனை அந்த பக்கம் போட்டுட்டு நீங்க 2 பேரும் ஏன் கூட வாங்க, 2 வெட்டு வெட்டிக்கலாம். இவன் ஊரை மட்டும் இல்ல நாட்டையே கெடுத்துருவான். பாப்பா பாப்பா பாப்பா. ஏயா இது என்ன கோட்டா? 3 தடவை கூப்பிடுற. என்னையா அவனை? டீ கடையில டீ தான் கேட்பாங்க, பின்ன என்ன பிராண்டியா கேட்பாங்க? பாப்பா. மாமா என்ன கேட்டாரு பாத்தீங்களா? கேட்டேன், அவனுக்கு இருக்கு. இந்த கூட பாவம், நீ டீ கடையில வேலை செஞ்சு கையே இப்படி வெந்து போயிருக்குதே, காலு எப்படி வெந்து போயிருக்கும். இத பாரு, நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை நான் ஜம்முன்னு வச்சுக்கிறேன். மாமா கையை பிடிச்சு இழுக்குறான் பாருங்க மாமா. ரப்பர் வாயா, எந்திரா. என்னடா கேட்ட? என்ன கேட்டனா? வீடு காலியா இருந்தா ஒருத்த குடி இருக்க வரத்தான் வருமா? பாப்பா கழுத்து காலியா இருக்குது, நான் தாலி கட்டலாம்னு வந்திருக்கேன். ஏண்டா நான் கட்டிக்க போற பொண்ணு என்ன தைரியத்தை கப்பாடா? என்னது, நீ இந்த பாப்பாவை கட்டிக்க போறியா? ஆமாடா. என்னடா சிரிக்க? என்ன டாவா? ஆமாடா. யார பார்த்து டாங்கற? உன்னதான்டா. சரி போடா. போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். தாலியோட இருப்பா. யாரு? இவதான். பாப்போம். போடா. கத்தாதடா, காது டமார கிழிஞ்சிர போகுது. ஏய் செவுத்து அடிச்சிடாத. பாத்தீங்களா மாமா, வர்றவன் போறவன் எல்லாம் கையை பிடிச்சு இழுத்து தாலி கட்டுறேன்னு சொல்றான். கவலையப்படாதே, உனக்காக காட்ட வித்தேன், ஆட்ட வித்தேன், மாட்ட வித்தேன். இப்ப இருக்கிற 10 வீட்டையும் வித்துட்டு வந்துடுறேன். கடையை பத்திரமா பாத்துக்க. இப்ப மங்காத்தாடி கடை இடம் வச்சிருவான். தாலியோட வர. என்ன சின்ன பாண்டி,
நாச்சியார் அம்மா எப்படி இருக்கிறாங்க? அவங்களுக்கு என்னங்க வட்டிக்கு மேல வட்டி அள்ளி ராணி தருப்பாருங்க. இங்க இருக்க வேண்டியவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. எங்க இருக்க வேண்டியவங்க? ஏன் பக்கத்துல தான். அது எப்படி? உனக்கு விஷயமே தெரியாத? வடிவு நாச்சியாருக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஏற்பாடா இருந்தது. கல்யாணத்துக்கு முதல் நான் மாப்பிளை அழைப்பு. முன்னால கின்னு ஒரு குட்டி கரகாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தா. மொத்தத்தையும் மறந்துட்டு முன்னால ஆடிக்கிட்டு இருந்த அவ பின்னால நான் போயிட்டேன். பாப்பா என்ன? ஐயோ ஐயா ஏங்க காதுக்கு மேல நரைச்சிச்சு, இன்னும் பொம்பளை ஆசை இல்லையா? காதுக்கு மேலதான் நரைச்சிருக்கு, கபாலத்துல இன்னும் நரைக்கலையே. இது நம்ம வீடு தானா இல்ல வீடு மாதிரி நம்ம நுழைஞ்சிட்டுமா? நம்ம வீடு இவ்வளவு சுத்தமா இருக்காது. பண்ணையாரையா என்னையும் இங்க தங்க சொல்லிருக்காரு. இப்பதான் தெரியுது என் வீடு ஏன் இவ்வளவு சுத்தமா இருக்குதுன்னு. ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ள நுழைஞ்சாதான் வீடு வீடு மாதிரியே இருக்கு. ஆமா, உன்னை நான் எப்படி கூப்பிடுறது? அக்கான்னு கூப்பிடு. சரி வேண்டாம், தங்கச்சின்னு கூப்பிடு. என்னது? சரிப்பா, ஆத்தான்னு கூப்பிடு. ஏப்பா என்ன அனாதையா பெத்து போட்டு போயிட்டேன் எங்க ஆத்தா. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன வளர்த்து ஆளாக்குனது எல்லாமே இந்த கோயிலுக்கு ஆத்தா தான். உன்னை வேணா நான் அத்தன் கூப்பிடுறேன். அதானே பார்த்தேன். வயசான பொம்பளையில பார்த்தா அத்தேன்னு கூப்பிடுவீங்க, அப்புறம் பொண்ணு இருக்கான்னு கேட்பீங்க, பூ வாங்கி கொடுப்பீங்க. அதான்டா இந்த விடல பையலுக்கு வேலை. யாரு? நான் விடல பையனா? விளைஞ்ச பையன். ஒரு பொண்ணை பத்து கூட 10 மாசத்துக்குள்ள ஒரு புள்ளைய பத்து காட்டணும் இல்லையா? பாரு, எல்லாத்தையும் பிள்ளையா இருக்காரு பாத்துக்குவாரு. ஏப்பா சின்ன கருப்பு, என்ன மாலைங்க எடுத்துமா வந்து நிக்கிற? மாலை மட்டுமா? பட்டு வேட்டி, பட்டு சேலை, பொட்டு தாலி. வேற பொண்ணு பாத்திருக்கியா? ஏன் வேற பொண்ணை பார்க்கணும்? என் மாமா மக பாப்பாத்திக்கிட்டாயா? என்னது? பாப்பாத்துக்கு 2வது கல்யாணமா? என்ன பாப்பாத்திக்கு 2வது கல்யாணமா? என்ன சொல்றீங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? அந்த சாயங்காட்சி விக்கிறானே சக்திவேலு, அவனுக்கும் முறப்பொண்ணு பாப்பாத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சியா? அடி பாவி, இதுக்கு பாப்பாத்தி ஒத்துக்கிட்டாளா? உன் மாமன் பண்ண தப்புக்கு அவ ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். என்னது? என் மாமன் தப்பு பண்ணானா? என்ன பண்ணா? ஆமண்ணே, ஓ மாமனும் சாயங்காட்சி விக்கிறானே சக்திவேலு 2 பேரும் வெட்டி சீட்டு ஆடிக்காங்க. கையில இருந்த காசு பணம் கடை அத்தனை வெட்டி சீட்டுல தோத்துட்டான். பஞ்சபாண்டவர்கள் பொண்ணை வச்சு ஆடி தோத்தத போல உன் மாமங்காரன் உன் முறை பொண்ணு பாப்பாத்திய வச்சு ஆடி தோத்துட்டான். வேலை வெட்டி இல்லாத மகாஜனங்களே, இந்த வடிகட்டின அநியாயத்தை கேளுங்க. இந்த பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் நான். இவன் சொன்னாதான் இவன் முதல் இரவுக்கே வருவாளாம். இது என்ன அக்கிரமம், என்ன அநியாயம்? தப்பா நினைக்காதீங்க பெரிய மாப்பிள்ள. சின்ன வயசுல இருந்தே ராஜா ராணி மாதிரி இவனுக்கு அவ அவளுக்கு இவன்னு வளர்ந்துட்டாங்க. இப்ப நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. சின்ன மாப்பிள்ள சொன்னாதான் எதையுமே செய்வா. பெரிய மாப்பிள்ள, உங்களுக்கு இந்த ஜென்மத்துல முதல் இரவு நடக்கும்னு எனக்கு தோணல. இருக்கிற கண்ணியை நோண்டிடுவேன். இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் மங்காத்தாவுல இவளை ஜெயிச்சிருக்கவே மாட்டேன். சொர்க்கத்துக்கு போக வேண்டிய நேரத்துல இந்த சொறி நாய் தேவைதானா? மாமா சொன்னாதான் நான் எதையுமே செய்வேன். மாமா நான் எனக்கு உசுரு. உசுரோ இல்ல கொசுரோ? எடா பாவி, இப்படி பழி வாங்கிட்டியே. தட்டுல அல்வாவை வச்சுட்டு என் நாக்க நறுக்கிட்டியே. அப்படிதான்டா நடக்குவேன். எது மறுபடியும்? ஆமாண்டா. சரி, ஏண்டா நீ மட்டும் என்னவா காத்துக்கிட்டு முண்டாட்டியே? நேத்து வந்து தட்டி போனது மாதிரியா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ தள்ளி கட்டல. உனக்கெல்லாம் ஒரு முதல்ல கையில துப்பிட்ட. பெரிய மாப்பிள்ள பொறுமை பொறுமை. சின்ன மாப்பிள்ள பொறுமை. உணர்ச்சி வசப்படாதீங்க பெரிய மாப்பிள்ள. அறிவு இருக்கிறாயா உனக்கு? முதல் இரவு அன்னைக்கு உணர்ச்சி வசப்படாதேன்னு சொல்றியா? சின்ன மாப்பிள்ள பெரிய மனசு பண்ணுங்க. முதல் இரவுக்கு அவளை போக சொல்லுங்க. ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைங்க. சரி, ஊருக்காரங்க சொல்லிட்டீங்க, பெரிய மனசோட சொல்றேன். பாப்பா இந்த பக்கம் வந்தேன். சொன்னால் கேட்பேன். நேரா அந்த ரூமுக்கு போ. போயிட்டேன். போனியா? அந்த கதவை சாத்திக்க. எந்த நாய் வந்தாலும் உள்ள விடாத. ஏன்பா சத்திவேலு, உன் பொண்டாட்டி ராத்திரி அன்னைக்கு பாம்பு கடிச்சு செத்து போயிட்டா. 2வது பொண்டாட்டி தாலி எடுத்து கொடுத்து ஐயர் கூடயே போயிட்டா. இப்போ 3வது கல்யாணம் ஆகியும் உனக்கு தாம்பத்திய வாழ்க்கை கொடுத்து வைக்கலையே சத்திவேலு. ஏன் எழுவுக்கா வந்திருக்கீங்க? இன்னைக்கு நான் முதல் இரவுக்கு எங்க போவேன்? ஏன் பாண்டி, அந்த பாம்புட்டு இருந்து செம்பத்தை ஏன் காப்பாத்தின? அந்த பணத்தை முறை பிடிச்சவா சாப்பிட்டு விட வேண்டியதானே?
போனா போது பொம்பளை ஆச்சுன்னு பாம்பை பிடிச்சேன். பொம்பளை பிள்ளைய பார்த்தா பாம்பு பிடிப்பீங்க, நட்டுவாக்களையும் பிடிப்பீங்க. அது இல்லப்பா, எனக்கு பாம்பு கடிச்சிச்சேன்னு செம்பக கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்துச்சுப்பா. இப்ப பிரசாதம் கொடுப்பாளுங்க, அப்புறம் அல்வாவும் கொடுப்பாளுங்க. அது இல்லப்பா, வேற என்னமோ சொன்னால ஐ லைக் யூன்னா அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம்? லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே என்ன அர்த்தம்? எள்ளி தந்தாலே அப்படி அர்த்தம்? ஆமா, அப்படின்னா காதல்னு அர்த்தம். கெட்ட வார்த்தையா? நல்ல வார்த்தைப்பா. நான் மாட்டு வண்டியில போய் எல்கேஜி பட்டமணம் சொல்றேன். நான் சொல்றேன் ஐ லைக் யூண்டா, காதல் அர்த்தம். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே. Do you love me too? Do you love me too? ஊர்ல என்ன முக்கியமான பஞ்சாயத்து நடக்குதா? Do you love me? வா, நீ பாட்டு யாரோ துணி போட்டு ஆட்டம் போட்டுருக்க. ஊர்ல எல்லாம் வயக்காட்டு வேலைக்கு போக மாதிரி வந்து சொல்லி விட்டுருக்கான். யோ வாய முடியாது, நுழைய போகுது. பட்டி காட்டானுங்களாச்சே, அதான் அதிசயமா பாக்குறானுங்க. பட்டி காட்டான மட்டமா பேசாத. பொத்தி வைக்க வேண்டிய உடம்ப 4 பேர் சுத்தி நின்று பாக்குற மாதிரி காட்டினா அப்படிதான் பாப்பானுங்க. செம்பகம், பொண்ணுங்களுடைய பிறந்த மேனிய கட்டிக்கிட்டவன் தான் பாக்கணும். என்ன சின்ன பாண்டி கட்டிக்க போற மாதிரி ரொம்ப சலிச்சுக்கிற? சின்ன பாட்டி மட்டும் ஆம்பளை இல்லையா? அவன் கட்டிக்கிட்ட என்னவா? சின்ன பாண்டி, நாங்களும் ஆம்பளைக்கு தான். எங்கிட்ட கயத்தை பிடிச்சி இழுத்து ஜெயிக்க சொல்லு பாக்கலாம். சொல்ற பாக்கலாம். ஐயா, கிராமத்து ஜனதொகையில பாதி குறைஞ்சு போச்சாப்பா. அன்னாருடைய பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி. முருகா, அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.